Hi friends, welcome to Melly's YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து முள்ளங்கியோட சப்பாத்தி. அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள போட்டு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: ஒரு 7-8 பூண்டு, 7 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 முள்ளங்கி, கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இவ்வளவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவும் பொடிசா அரிஞ்சு அதில் நான் இதை வந்து தேங்காய் துருவி அதையும் போட்டுருவோம் பாருங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருவேன். நான் உப்பு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிட வேண்டியதான். வந்து இவ்வளோத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7-8 போல், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி. இப்போ வந்து முள்ளங்கி வந்து நான் காட்டின பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ தேங்காய் திருவதில் வச்சு சீவி வச்சுருக்கேன். தேங்காய் சீவுறம் பார்த்தீங்களா, அதில் வச்சு நான் சீவி வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி, அதையும் கட் பண்ணி வச்சேன். இப்போ இவ்வளவும் நான் வந்து மாவில் கொட்டி அதை வந்து இப்போ வந்து பிசைஞ்சிடுவேன் பாருங்கள். உப்பு போட்டு பிசையணும். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுங்க. இதில் வந்து தனியாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். தனி தனியாத்தூள். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயம் வந்து ஒரு பிஞ்சு, சும்மா வாசனைக்கு. ஏன்னா முள்ளங்கி வேறு போட்டிருக்கோம். முள்ளங்கி கேஸ் வருங்க, வாய்வு அது. அதனால் வந்து முள்ளங்கி வாயுனால நான் வந்து பெருங்காயம் ஒரு பிஞ்சு போடுறேன். பெருங்காயத்தூள். ஓமம் வந்து இப்படி கசக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நம்ம இப்படி கசக்கி இப்படி போடணும். வாசனைக்கு கொஞ்சம் அந்த சப்பாத்தி சாப்பிடும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இன்னும் வந்து நம்ம அந்த ஈரத்திலே நம்ம பிசைஞ்சிட்டு அந்த தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி நம்ம பிசைய வேண்டியதான். இப்போ வந்து முள்ளங்கி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் பாருங்கள். இப்போ முள்ளங்கி சப்பாத்திக்கு வந்து மாவு நல்லா பிசைஞ்சிச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. முள்ளங்கிலே தண்ணி இருக்கும், அதே நம்ம முதல்ல பிசைஞ்சிட்டு பிறகு வந்து லேசாக தண்ணி தேவைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லாட்டி நம்ம அதிலே கூட நம்ம கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சாச்சு பாருங்கள். இன்னும் வந்து சப்பாத்தி வந்து போட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். பாருங்கள், முள்ளங்கி சப்பாத்தி வந்து இப்போ நான் வந்து தவா சூடானதும் முள்ளங்கி சப்பாத்தியை நல்லா போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா உள் சைடு வெந்ததும் அதுக்கு பிறகு நம்ம பரட்டி, அப்புறம் அதுக்கு மேல் சைடு வந்ததும் அதுக்கு பிறகு இப்போ எண்ணெய் தடவி நம்ம எடுக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்தோன்னா அது உருட்டும் போது நம்மளுக்கு வந்து சரியாக வராது, பிசுங்கிட்டு வரும். இதை மாதிரினாக்கா நம்ம சீவி போட்டதுனால அது உள்ளே எல்லாமே அடங்கிடும், நம்மளுக்கு பிஞ்சும் வராது, நல்லாயிருக்கும். இது பிள்ளைங்களுக்கு வந்து முள்ளங்கி வந்து தெரியாது, நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இதில் வந்து கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், தனியா எல்லாமே மசாலா ஐட்டம் சேர்ந்தனால அப்படி நம்ம கூட்டு வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இல்லாட்டி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பாருங்கள், நான் எப்படி செஞ்சு திருப்பி நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் திருப்பி போட்ட பிறகு எப்படி கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அதே மாதிரி கீழையும் நல்லா வெந்த பிறகு திருப்பி 100 அடி திருப்பி போடணும். உருட்டும் போதும் பார்த்தீங்களா எதுவும் வெளியே வரவே இல்லை பாருங்கள். நல்லா வந்து சாஃப்டாக நல்லா இதாக வருது பாருங்கள், சப்பாத்தி மாதிரி. இல்லாட்டி உங்களுக்கு உள்ளே வச்சு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டால் அது எல்லாமே திருப்பி போடும்போது பிதுங்கி வரும் அப்படியே. அதனால் இப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சப்பாத்தி செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆயில் போட்டோன்னே பாருங்கள், முள்ளங்கி இருக்கிறதே தெரில பாருங்கள். நான் இது கொத்தமல்லி இலைலாம் போட்டது, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டதே தெரில பாருங்கள். எல்லாமே உள்ளே அமிங்கிடுச்சு பாருங்கள். அடுத்ததையும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா அப்படி கொஞ்சம் சுருட்டி விட்டிங்கன்னா, நல்லா சுற்றி விட்டிங்கன்னா அந்த மாதிரி சைட்லலாம் நல்லா சீக்கிரம் வந்துடும். பச்சையிலே கொஞ்சம் சுற்றி விடணும். அப்புறம் வெந்த பிறகுனா உங்களுக்கு எங்கே வெந்திருக்குன்னு தெரியாது. நல்லா அப்படி போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் அப்படியே சுற்றி விடணும். முள்ளங்கி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.